இப்போ உங்களுக்கான ஜாதகத்தை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. அதே தேதியில் அதே நேரத்தில் பிறந்தவங்கள தவிர வேறு யாருக்குமே உங்ககிட்ட இருக்கிற ஜாதகம் இருக்கவே இருக்காது. நியூமராலஜிங்கிறது உண்மைதான். முழுமையான்னு கேட்டாக்கா அது முழுமை கிடையாது, ஆனால் உண்மைதான். ஜாதகம் பார்க்கறது மட்டும்தான் முழுமையானதாக இருக்குமே ஒழிய அது கூட முழுமை இல்லை. 99.99% தான். மீதி 1% என்னன்னாக்கா நம்ம கண்ணை மறைக்கிற மாதிரி கடவுள் நிறைய விஷயம் வச்சுருக்காரு. முக்கியமாக இந்த ரெட்டைப்பிறப்புக்கெல்லாம் அந்த மாதிரி தான் மறைச்சிருவார். ஒரு சீக்ரெட்டு தான் இருக்காது. சகாதேவனுக்கு வந்து வானசாஸ்திரத்தில், அதாவது ஜோதிடத்தில் வந்து அவன் பெரிய வித்வானுங்கிற நினப்பில் இருந்தான். கடைசியாக கர்ணன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் கர்ணனும் இவனோட அண்ணன் தான். வை கோபாலசாமின்னு இருந்தார். அவர் வைக்கோன்னு மாற்றினார். 17 நம்பரில் பேர் வந்து அதுக்கப்புறமா அவர் வந்து அவருடைய செல்வாக்கெல்லாம் இழந்துட்டார். விஜய்னு மக்களால் உச்சரிக்கிற வரைக்கும் அவர் ஓஹோன்னு இருந்தார். ஜோசப் விஜய்னு தெரிஞ்சிச்சோ அதோட அவர் கதை முடிஞ்சு ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார். வெறும் நேமாலஜி மட்டும் பார்த்துட்டு நியூமராலஜியை பார்க்காம விட்டா, நியூமராலஜி மட்டும் பார்த்துட்டு நேமாலஜியை பார்க்காம விட்டா, இல்லை ரெண்டையும் பார்த்துட்டு அஸ்ட்ராலஜிக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தால் பாதிப்பு கண்டிப்பாக தான் வரும். ஏதோ ஒரு பேருன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த நம்பிக்கை எல்லாம் இல்லை. அவங்கெல்லாம் எப்படி ரன் பண்ண? அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பேச போறது நியூமராலஜி பத்தி தான். இதற்காக நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க அடிமுடி சுவாமிகள் சுந்தர்ராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இப்ப கோள்களை வச்சு கிரகங்களை வச்சு ஜாதகம் எல்லாம் கணிச்சு ஒரு சைட் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த நியூமராலஜின்றது உண்மையா? நியூமராலஜிங்கிறது உண்மைதான். முழுமையான்னு கேட்டாக்கா அது முழுமை கிடையாது, ஆனால் உண்மைதான். இது என்ன, இதுக்கு அதுக்கான விஷயம் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அப்படின்னா நியூமராலஜிங்கிறது 1லேருந்து 9 நம்பர்களை கொண்டது நியூமராலஜி. நவகிரகம் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது நவகிரகங்கள் தான் 9 கிரகங்களை ஒரு எண்ணுக்கு ஒன்றா வச்சுருக்காங்க. அதோட ஆதிக்கம் இந்த எண்ணுக்கு எந்த கிரகம் ஆதிக்கம்னு பார்த்து சொல்லக்கூடியது. எண்ணற்ற ஜாதகங்கள் இருக்கும், கோடான கோடி ஜாதகம். திரும்ப ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் வருமானாக்கா அது 4 யுகம் முடிஞ்சால் தான் வரும், திரும்ப வராது. ஒரு முறை வந்த அந்த காம்பினேஷன் வந்து 4 யுகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருப்பி அதே காம்பினேஷனில் ஜாதகம் வர முடியும். திரும்ப அதே மாதிரியான ஜாதகம் வராது, அவ்வளோ லட்சம் வருஷங்கள் ஆகும். ஆனால் நியூமராலஜி அப்படி இல்லை, ரொம்ப சிம்பிள். 21 9 × 9 81 வகையறா தான். உலக மக்களை மொத்தமாகவே 81 வகையறாக்குள்ளே பிரிச்சுறாங்க, அதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால அது வந்து அக்யூரேட்டுன்னு கிடையாது. ஏன்னா அந்த 81 வகையில தானே இருப்பாங்க. அவ்வளோதான். காம்பினேஷன் 81, பட் பீப்புள் வந்து crores கணக்குல இருக்கும்போது அந்த கேரக்டர் என்ன 81க்குள்ள அடக்கிடுவாங்களா? வாழ்க்கை முறை அல்லது கேரக்டர் எதா இருந்தாலும் இந்த 81 காம்பினேஷனுக்குள்ளேயே அவங்க பிரிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ அது வந்து அக்யூரேட்டானா இருக்காது. இப்போ எதுனா அக்யூரேட்னா என்னன்னா, இப்போ அந்த ஏம் போர்டுலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஏற ஓடும் போது பார்த்துருப்பீங்களா, சினிமாலெல்லாம் துப்பாக்கியில் சுடும்போது நல்ல சுடுற மாதிரி காட்டுவாங்களே, அது மாதிரி வட்டமாக 10 வட்டம் இருக்கும். அதில் மையத்தில் இருக்கிறத தொட்டால் தான் ஃபுல் பாயிண்ட்டு, ஓரத்துலலாம் இருந்ததுன்னா கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஜோதிடத்தில் வந்து ராசி அப்படின்னாக்கா 12 ராசி தான் இருக்குது. நட்சத்திரம்னா 27 நட்சத்திரம் தான் இருக்குது. அப்புறமா வந்து நியூமராலஜின்னாக்கா இது வந்து 9 நம்பர் தான் இருக்குது, ஆனால் 81 காம்பினேஷன் தான் இருக்குது. இது போல் ஒவ்வொரு விஷயமுமே பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஓரத்தில் இருக்க மாதிரி தான், அக்யூரேட் கிடையாது. அக்யூரேட் எதில் தான் கிடைக்கும் அப்படின்னாக்கா அது லக்னத்தை பேஸ் பண்ணும்போது தான் அக்யூரேட். லக்னங்கிறது என்னென்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு ஜாதகம் இருக்குது. ஒரு நாளைக்கு 12 லக்னம் தாங்க உருவாகுது. அந்த குறிப்பிட்ட அந்த லக்னத்துக்கு தான் நம்ம வந்து அன்றைக்கி அது 12 ஜாதகம், அதுதான் துல்லியமானதாக இருக்கிறது. அதுலேயும் என்ன எப்படி துல்லியம்னா, இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த லக்னம் போது 3 சேர்ந்த காம்பினேஷனாக வரும்போது தான் அது வந்து தனிப்பட்ட ஜாதகமாக மாறுது. இப்போ உங்களுக்கான ஜாதகத்தை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. அதே நேரத்தில் பிறந்தவங்கள தவிர, அதே தேதியில் அதே நேரத்தில் பிறந்தவங்கள தவிர வேறு யாருக்குமே உங்ககிட்ட இருக்கிற ஜாதகம் இருக்கவே இருக்காது. அப்போது தனித்துவமானது அது ஒன்று தானே இருக்குது. அதனால் ஜாதகம் பார்க்கறது மட்டும்தான் முழுமையானதாக இருக்குமே ஒழிய அது கூட முழுமை இல்லை, 99.99% தான். மீதி 1% என்னன்னாக்கா நம்ம கண்ணை மறைக்கிற மாதிரி கடவுள் நிறைய விஷயம் வச்சுருக்காரு. முக்கியமாக இந்த ரெட்டைப்பிறப்புக்கெல்லாம் அந்த மாதிரி தான் மறைச்சிருவார், ஒரு சீக்ரெட்டு தான் இருக்காது. அந்த சகாதேவனுக்கு வந்து வானசாஸ்திரத்தில், அதாவது ஜோதிடத்தில் வந்து அவன் பெரிய வித்வானுங்கிற நினப்பில் இருந்தான். கடைசியாக கர்ணன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் கர்ணனும் இவனோட அண்ணன் தான். அதை இவனால் கண்டுபிடிக்கல, இது வரைக்கும் கண்டுபிடிக்கவும் இல்லை. யார் அண்ணன் கூட கண்டுபிடிக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் தான் வந்து
தனக்கு வந்து மேலே இத்தனை அண்ணன் இருந்தானாச்சு தெரியணும்ல. பாண்டவர்கள்லாம் 5 பேரும் நினச்சிட்டு இருந்தால 6 பேருங்கிறதாச்சும் தெரியணுமே. தெரியவே இல்லை. அந்த துக்கத்தில் இந்த மாதிரி கர்ணன் செத்து போனான்ற அந்த குழப்பத்தில் இந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது கூட இவனுக்கு சாஸ்திர ஞாபகம் தான். அவனுக்கு என்ன தோணுதுன்னா போய் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான். நீங்கள் வந்து ஏன் இது வரைக்கும் நான் வந்து இந்த எனக்கு இன்னொரு அண்ணன் இருக்கான்றதை நான் கண்டுபிடிக்காமல் இருந்தேன் அப்படின்னு. நான் தான் எனக்கு தான் ஜோசியம் எல்லாம் தெரியுமே அப்படின்னு. எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் கடவுள்னு ஒருத்தர் எதுக்கு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். எதுக்கு நானு அந்த மாதிரி. ஓகே, அது அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால சிலதை வந்து மறைச்சி தான் வைக்கிறார், ரகசியமாக தான் வச்சுருக்கிறாங்க. ரெட்டைப்பிறப்புக்கெல்லாம் அந்த மாதிரி பல ரகசியங்கள் இருக்குது. அது எல்லாம் நம்ம யாரோ ஒரு ஆளுக்கு தான் அதெல்லாம் தென்படும், எல்லாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ரகசியங்கள் இருக்கிறதுனால இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி சொல்கிறது நீங்கள் 99% வரைக்கும் தான் நீங்கள் வந்து அக்யூரேட்டுன்னு சொல்ல முடியும். அந்த 1% கூட அக்யூரேட் கிடையாது. அப்போ நியூமராலஜின்னு வரும்போது எவ்வளோ பர்சன்டேஜ்? அது வந்து வாழ்க்கையில் ஒரு அங்கம். அது ஒன் டைம் பார்க்கறது. ஜோசியத்தில் வந்து ஒன் டைம் ஜோசியம்னு இருக்குது, லைஃப் டைமுக்கு அப்பப்போ பார்க்கறதுன்னு இருக்குது. இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், டெய்லி வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். காலியானா திரும்பி திரும்பி வாங்கி வாங்கி வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்ணும். ஆனால் ஒரு வீடு வாங்குறோன்னாக்கா டெய்லி வீடு வாங்கிக்கினே இருக்கணுமா? இல்லை, கிடையாது. அதெல்லாம் வாங்கணும். ஒரு சோஃபா செட் வாங்கினோன்னா அது டெய்லி வாங்கிக்கினே இருக்கணுமா? தேவையில்லை. அது மாதிரி அதெல்லாம் சில இதெல்லாம் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரி இருக்க மாதிரி நம்ம ஜோசியத்துமே வந்து சில விஷயங்களை ஒன் டைம் தான் பார்த்துக்கணும். அது எப்போ மாறணும்னா அது போனதுக்கப்புறம் தான் இன்னும் திருப்பி பார்க்கணும். அப்போ வாஸ்து பார்க்குறோம், அது ஒரு முறை வாஸ்து பார்த்து வீடை பார்த்துட்டு போய் செட்டில் ஆயாச்சுன்னா திருப்பி வாழ்நாளில் நீங்கள் வாஸ்து பார்க்க வேண்டியதே இல்லை. நீங்கள் எப்போது ஆல்ட்ரு பண்ணால் தான் வாஸ்து பார்க்கணும், வீடை மாற்றினா தான் வாஸ்து பார்க்கணும், இல்லைன்னா அது பார்க்க வேண்டியதில்லை. அப்போ வாஸ்து என்ன எத்தனை வாட்டி பார்க்குறது? ஒரு வாட்டி தான் பார்க்கணும். ஆனால் ஜாதகம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் டெய்லி கிரகம் மாறிக்கிட்டே இருக்குது. டெய்லி நேரம் மாறுது, காலம் மாறுது, தசாபுத்தி மாறுது, அந்தாரன் மாறுது. இந்த மாதிரி மாறிட்டே இருக்கிறதுனால கிரக பயிற்சியும் தசாபுத்தி அந்தாரனும் மாறிட்டே இருக்கிறதுனால அதை மட்டும் நீங்கள் வந்து டெய்லி கூட ஜோசியரை பார்க்க வேண்டிய சூழ்நிலாம் கூட ஏற்படலாம். அப்படி இருக்குது. அதனால் இந்த வாஸ்து வந்து எப்படி ஒன் டைம் பார்க்குறோமோ நியூமராலஜிங்கிறதும் ஒரு முறை பார்த்துக்கிறது தான். உங்களுடைய தேதி, நேரம், உங்களுடைய தேதி, மாதம், வருஷம், இது மூணுத்தையும் வச்சு கூட்டி எடுத்தால் 2ஆக இருக்கிறாங்க. பிறப்பு எண் ஒன்று, அப்புறம் கூட்டுத்தொகையாக ஒன்று வச்சுருவாங்க. தேதி சிங்கிள் டிஜிட்டாக ஆக்குனாங்கன்னா அது ஒரு நம்பர் இருக்கும். ஆக மொத்தமாக சேர்த்து பார்த்தோன்னா 9 காம்பினேஷன் தான் இருக்குது. 81 காம்பினேஷனும் நம்ம எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சுக்கிறோம். இந்த காம்பினேஷனுக்கு இது தாங்க வாழ்க்கை அப்படின்னு எழுதி வச்சுக்க. யார் வந்து பார்த்தாலும் இந்த அமைப்பு அதில் இருக்கும். அவங்களோட ஒரு 90% ஒத்து போயிருமா அந்த காம்பினேஷனு? கண்டிப்பாக ஒத்து போகும். 90% நம்ம அதுக்கு மேலே கூட சொல்லலாம். அந்த காம்பினேஷனோட இது அது இருக்கும். ஆனால் அது முழுமையானாக்கா அது மட்டுமே இல்லை, இன்னுமே அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். சரி, ஒரு பேர் வைக்கணும். இந்த நியூமராலஜி பார்த்துனாக்கா அவங்களோட நேச்சுரலாக இந்த மாதிரி இருக்குது, அதில் ப்ளஸ்ஸு மைனஸுக்கு மாற்றம் வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம அதில் இருந்து கொஞ்சம் பேர்லையாச்சும் அவங்களுக்கு அந்த மாதிரி இப்போ AA சேர்க்குறாங்க, EE போடுறாங்க, IEY, இதெல்லாம் இந்த மாதிரி பேர்களில் மாற்றும் போது உண்மையிலேயே வாழ்க்கையில் சேஞ்சஸ் வருமா? நான் இங்கே ஒரு H சேர்த்துருக்குறேன், இங்கே ஒரு A சேர்த்துருக்கேன், AA இருக்கு. தமிழ் படி குறில் நெடிலுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கிறேன். ராஜன் அப்படின்னாக்கா ராங்கிற நெடிலுக்காக அங்கே AA யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் சுந்தர்னாக்கா இங்கிலீஷ்காரன் வச்ச மாதிரி வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ ரமணி அப்படின்னாக்கா ராமனுக்கு என்ன ஸ்பெல்லிங் சொல்கிறோம்? RAMAN. இது ராமன், பக்கத்தில் ஒரு ஐ போட்டா ரமணி, ராமணி எல்லாம் வரணும், ரமணி வருது. அப்போ இந்த குறில் நெடில் வித்தியாசம் வருது இல்லை. இங்கிலீஷ்காரனுக்கு வாயிலுக்கு வந்ததெல்லாம் வச்சுப்பான். தூத்துக்குடியை வந்து எப்படி சொன்னான் அவன், திருவனந்தபுரத்தை எப்படி சொன்னான், ரமணா. அவன் வாயில் வரலன்னா என்ன வேணாலும் வச்சுட்டு போவான். அப்புறம் எழும்புரை எக்மோர்னு வச்சுக்கிறான். அந்த மாதிரி அவனுக்கு வரலன்னா வைப்பான். அவனும் படியை நம்மளும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உச்சரிப்பு அந்த எச் இல்லைன்னா என்ன வரும்னா சுண்டர் தான் வரும். டர்னு கிழியது அபச்சொல்லா தெரியுது எனக்கு. அதில் வேணாம், அதனால எச் போட்டு சுந்தர் அப்படின்னு வச்சுருக்கோம் நம்ம. அப்போ ராஜன் அப்படின் போது ராங்கிற நெடில் வர்றதுக்காக வச்சுக்கிறோம். அப்புறம் நமக்கு தேவையான நியூமராலஜிக்கு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது நான் மாதம் மாற்றின்னு இருக்க முடியுமா? ஒரு தடவை மாற்றினது ஒரு முறை மாற்றினோம், கெசட்டில் போய் மாற்றினோம், மாற்றிட்டு வந்து வச்சுக்கிட்டோம். லைஃப் டைம் அதான். அப்போ அது பலன் இருக்கா சார்? அந்த மாதிரி மாற்றினோட நிறைய பலன் இருக்கும். மாற்றின உடனே பலன் வரும். அந்த பெயரை பார்த்து கரெக்டாக மாற்றி கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் வரும். இது மாதிரி செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் மாற்றுறாங்க. அந்த மாதிரி யாராவது ப்ராக்டிக்கலாக யாராவது சொல்ல முடியுமா, இவங்க இப்படி மாற்றி அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வந்துச்சு, இந்த மாதிரி ஆனாங்கன்னு யாரையாவது சொல்ல முடியுமா? வரும். வை கோபாலசாமின்னு இருந்தார், அவர் வைக்கோன்னு மாற்றினார், 17ஆம் நம்பரில் பேர் வந்து அதுக்கப்புறமா அவர் வந்து அவருடைய செல்வாக்கெல்லாம் இழந்துட்டார்.
பேர் மாத்திரை, நியூமராலஜி, நேமாலஜி, சவுண்டாலஜி, புராணாலஜி, கிராஃபாலஜின்னு எல்லாமே இருக்குதுங்க. சரியான முறையில் வச்சுருந்தாங்கன்னா எல்லாருக்கும். அவங்களாம் பார்த்து வச்சாங்கன்னா சில பேருக்கு, பார்க்காமலே வச்சு சில பேர், அப்புறம் தெரிஞ்சு மாற்றி. இப்போ டி ராஜ் வந்து ஓஹோன்னு இருந்தார். அவருக்கு என்ன நேரமோ காலமோ தெரில, எங்கேயோ போய் மாற்றிட்டு முன்னாடி விஜய் சேர்த்து விஜய் டி ராஜேந்திரன் மாற்றினா அத்தோட அவர் காணாமல் போயிட்டார், ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார். அது ஒரு இந்த விஜய் அப்படின்றது வந்துட்டு அந்த வெற்றியை குறிக்கிறது, அதனால அந்த பேர் நிறைய பேர் லைக் பண்றாங்கல்ல சார். அது நேமாலஜி மட்டும் பார்க்குறாங்க, அதனால அது வச்சார். நிறைய பேருக்கு வச்சுக்கிறாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி வந்துட்டாங்க. ஜோசப்புக்கு வந்து விஜய் சேர்த்து அவங்க அப்பாவே வச்சுட்டாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் எங்கேயோ கேட்டு தான் வச்சுருக்காரு. அவர் யாரை கேட்டாருன்னு கூட நமக்கு தெரியும். ஸோ விஜய் ஜோசப்னு வச்சார். அவர் அண்ணா ஜோசப்பை மறைச்சி வச்ச வரைக்கும் அவர் ஓஹோன்னு இருந்தார். அவர் பேர் என்ன இருந்தது? விஜய்னு மக்களால் உச்சரிக்கிற வரைக்கும் அவர் ஓஹோன்னு இருந்தார். அது எப்போ அந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சிச்சோ, விஜய் ஜோசப்னு தெரிஞ்சு போச்சோ, இல்லை ஜோசப் விஜய் ஜோசப் அவர் பேர் ஜோசப் விஜய்னு தெரிஞ்சிச்சோ, அதோட அவர் கதை முடிஞ்சு ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார். படம் கடைசி படம் முடிச்சிட்டார். இனிமேல் கிடையாது. அவர் லைஃப்பை மாறுது. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை மாறுதா இல்லையா? அருண்குமாரா என்னமோ ஒருத்தர் இருந்தார். அவர் விஜய்னு சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாரும் விஜய்னு சேர்த்துக்கிறாம அவரும் விஜய்னு சேர்த்துக்கிறாரு. அருண் விஜய்னு மாற்றிக்கிட்டாரு. பெரிய மாற்றங்கள்லாம் வரல. நல்ல தரமான படம் 1-2 படம் கொடுத்துருக்காரு. வாழ்க்கையில் ஒன்றுமே மாறலையே. விதியில் இருக்கிறது தான் இங்கே வரும். அப்பப்போ திரும்பி போய் பேர் மாத்தினே இருக்குங்க. கவர்மெண்ட்ல ஒரு வாட்டி தான் வாழ்க்கையில கேஸ். இல்ல இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, விதியில இருக்கிறது தான் வரும் அப்படின்னும் போது, அப்ப பேரை மாத்தினா அந்த விதி மாறிடுமா என்ன? கண்டிப்பா ஒரு பேருக்கும். இப்போ நீங்க வந்து உங்க பேரை சொல்லி ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க, சில இடத்துல மேடம்னு கூப்பிடுவாங்க, சில இடத்துல பாப்போன்னு கூப்பிடுறாங்கன்னா, எல்லா இடத்துக்கும் அந்தந்த இடத்துக்கு எங்கே எது உச்சரிக்க போறாங்க அந்த இடத்துக்கு அதுக்கேற்ற ரிசல்ட் இருக்கும். சில பேர் வீட்டில் மதிப்பு இல்லாதவங்க வெளியே போனால் நல்லா மதிக்கப்படுவார்கள். சில பேர் வீட்டில் மதிப்பானவங்க வெளியே போனால் மதிக்கப்படுவதில்லை. இதெல்லாம் இந்த உச்சரிப்போட சமாச்சாரம், அதோட பலன். அப்போ அவங்க பேரை போய் பார்க்குறாங்க. விஜய்ன்ற வார்த்தை நல்லா இருக்குது. நியூமராலஜி பார்த்தாங்களான்னு தெரியாது. சில பேர் நியூமராலஜி பார்ப்பாங்க, பேரை பார்க்க மாட்டாங்க. பேரை பார்ப்பாங்க, நியூமராலஜி பார்க்க மாட்டாங்க. அதாவது பெயரில் வேற எண்ணியல் வேறையாக இருக்குது. ஆக எல்லாமே பார்க்கணும். நியூமராலஜி, நேமாலஜி, சவுண்டாலஜி. சவுண்டாலஜினா ப்ரோனாலஜினா இப்போ பிரியான்னு இருக்குல்ல, பிரியா பேர் என்ன சொல்லுவோம்? பிரியா. ஆக்சுவலி நம்ம தமிழில் வந்து இப்பில் ஆரம்பிக்க மாட்டோம், பிரியாவை தான் எழுதுவோம். பிரிங்கிற வார்த்தை அது ஒரு அபச்சொல். அவங்களோட வாழ்க்கையிலலாம் பெரிய விசேஷங்கள் இல்லை. புரியுதுங்களா? ஆக அந்த வடநாட்டுக்கு தான் அந்த பேர் நல்லா இருக்கும் மொழியே, தென்னாட்டுக்கு அந்த பேர் நல்ல பேர் கிடையாது. அதே மாதிரி இப்ப ஜாதகம்லாம் பார்த்துட்டு அந்த எழுத்துல பேர் ஸ்டார்ட் ஆகணும்லாம் சொல்றாங்க இல்லையா, அது வந்து கண்டிப்பா அந்த எழுத்துல தான் வச்சு ஆகணுமா? ஆமா, ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு எழுத்து இருக்குது. அஸ்வினி அப்படின்னாக்கா அது ஆல பேர் வச்சா நல்லா இருக்கும். ஆலையோ இல்லை வவல்ஸில் ஒரு 2-3 எழுத்துல இருக்கு. இந்த எழுத்துக்கள பேர் தொடங்கணும். அந்த எழுத்து தொடக்கமே வந்து அந்த நட்சத்திரத்து எழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்தந்த நட்சத்திரத்துக்கு எல்லாமே மந்திரம் தானே, எல்லாமே மந்திரம். இந்த சவுண்டு வந்து மந்திரம் தான். அது என்ன சவுண்டாக இருந்தாலும் ஓம் ஐம் க்ளீம்னாங்கன்னா அதெல்லாம் எப்படி ஒரு மந்திரமாக இருக்குதோ அதே மாதிரி தான் ஒலி, எல்லாமே மந்திரங்கள் தான் அது. ஆக இந்த நட்சத்திரத்துக்கு இந்த எழுத்தில் தொடங்கிறது தான் சிறப்புன்னு சொல்லி நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கோம். அந்த எழுத்துல தான் தொடங்கணும். இல்ல பிடிச்ச நேம் வச்சுட்டு போறாங்க. இப்ப நிறைய இது வந்துட்டு ட்ரெண்ட் ஆயிருச்சு. அவங்களுக்கு பிடிச்ச நேம் வைக்கிறாங்க. அந்த எழுத்துல நிறைய குழப்பங்கள் வரும். இப்போ என்னன்னா, ஒரு ஆளுக்கு உண்மையான ராசிக்கு இப்போ குரு பலன் இருக்கும். உண்மையான ராசிக்கு இப்போ ரிஷப ராசின்னு வச்சுங்க, 2ஆம் இடத்துல குரு இருக்கார், நல்ல பலன் இருக்கும். தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார், நல்ல பலன் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அவங்க இந்த ராசிக்கான எழுத்துல பெயர் இல்லாமல் இப்போ சிம்ம ராசிக்கான பேரில் வச்சுருந்தாங்கன்னா ஒரே குழப்பமாக இருக்கும். அது நல்லா இல்லை. இப்போது இந்த ராசிக்கு நல்லா இல்லை. அப்போ இதோட பலனை அனுபவிக்க முடியாது. எப்பவுமே வந்து வாழ்க்கையில் வந்து குழப்பமாகவே சிக்கலாகவே போய்கிட்டு இருக்கும். நல்லதும் கெட்டதும் கலந்து அப்படியே இருக்கும். ஒரு கிளியராக லைஃப் ஓடாது. நீங்கள் நட்சத்திரத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் பெயர் வைத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் கன்ஃபியூஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், கிளியாரிட்டி இருக்காது. இப்போ அதெல்லாம் பார்க்காமலே வைக்கிறாங்கல்ல சார். சிலர் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, ஏதோ ஒரு பேருன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை. அவங்க பாட்டு ஒரு பேர் வச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. அவங்கெல்லாம் எப்படி ரன்? அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. நல்லபடியாக வாழ்ந்துட்டு போக முடியாது. இங்கே வந்து இயற்கையாக ஒன்று நடக்கும், செயற்கையாக ஒன்று நடக்கும்.
இயற்கை சிறப்பாக இருக்கிற ஒருத்தர் 2 பேருக்கு வாழ்க்கையே சிறப்பாக இருக்க போகுது. சரியில்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாச்சு கரெக்ஷன் பண்ணணும். அது அவசியம். இப்போது அது என்ன சொல்கிறேன் வரேன் அப்படின்னா, இப்போது ஆற்றுல தண்ணி வருது, டேம் கட்டி அடைச்சி வச்சுருக்குறாங்க. அது நல்லதா கெட்டதா? நல்லதுதான், தேவைன்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம்னு டேம் கட்டி தேக்கி வச்சிருக்காங்க. ஆற்றோட விதி அமைப்பு என்ன? அது அது பாட்டு பழக்க ஓடிக்கிட்டே நோக்கி இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும். ம், அந்த விதியை நம்ம இப்போ மதிக்கொண்டு அடக்கி ஆள்றோம் பாருங்க. ம், ம். நமக்கு தேவைப்படும் போது மட்டும் எடுத்துக்கலான்ற மாதிரி இயற்கையான ஒரு வெள்ளத்தையே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். நம்மக்கிட்ட வச்சுட்டு கண்ட்ரோல் ரிலீஸ் எப்போ தேவையோ அப்பப்போ நம்ம கொடுத்துக்குறோம் இல்லையா? இயற்கையாக போடுறோம், காட்டாறு மாதிரி அப்படியே போயிட்டு வந்தால் அது விதிங்க, அது பாட்டு போயிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கிறோம்னா அது மதி. ம். அவ்வளோதான். ஜாதகத்தில் அப்படி தான். ஜாதகம் போல் வாழ்க்கைன்னு பெரியவங்க சொன்னது கிடையாது, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு தான் சொல்கிறாங்க. உங்கள் எண்ணத்தில் கிளாரிட்டி இருந்தால், தெளிவு இருந்ததுன்னா ஜாதகமெல்லாம் தேவை கிடையாது. இல்லாதப்ப அதெல்லாம் தேவை. நமக்கு ஒரு கிரிக்கெட் விளையாட போகிறோன்னா 10 பேர் நல்லா இருக்கணும். ஒருத்தன் மட்டும் நல்லா இருந்தாலும் ஜெயிச்சதா வரலாறு கிடையாது. ம். 10 பேர் அவசியம். உங்களோட ஜாதகத்துக்கு, உங்களோட வாழ்க்கைக்கு என்னென்னலாம் அவசியம்னா நியூமராலஜி, நேமாலஜி, சவுண்டாலஜி, புராணாலஜி, கிராஃபாலஜி, வாஸ்து, ஜெம்மாலஜி, எல்லாமே அஸ்ட்ராலஜி, எல்லாமே அவசியங்க. எல்லாரும் இல்ல, சேர்ந்து. இது எல்லாம் சேர்ந்தது சரி. அதுக்கு நம்ம சரியான ஒரு நபர்கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டோம்னா பரவாயில்ல. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி குழப்பும் போது சரி. இது எதுவுமே எனக்கு வேணாங்கன்னு கிராமங்கள்ல போயிடலாம்ல. பிரசவம் பார்த்தப்போ யாரை வச்சு பார்த்தாங்க முன்னாடி? 80ஸ்க்கு முன்னாடிலாம் நாங்க ஊர்ல இருந்து பெரிய மனுஷங்க அந்த மாதிரி பெரிய மருத்துவ வச்சு woman யாரையும் வச்சு வச்சு பாத்துக்கிட்டாங்க. பார்த்தாங்க. கரெக்டா? இப்போ யாரை வச்சு பார்க்குறாங்க? இப்ப டாக்டர்ஸ் கிட்ட எல்லாருமே டாக்டர் கிட்ட அந்த போயிட்டாங்க. டாக்டருக்கு படிப்புக்கு பேர் என்ன? கைனகாலஜிஸ்ட் அவங்க அப்படி மட்டுமே பர்டிகுலரா. பத்தாது. அவங்க ஒரு ஆள் வச்சு பண்ணக்கூடாது, அரசாங்கம் அதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா ஆக்சுவலி நினைக்கிறாங்க நிறைய பேர் ப்ரைவேட்டில் பார்த்தா தான் சேஃப்டின்னு. ப்ரைவேட்டில் பல டாக்டருங்க கிடையாதுங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஆனால் என்னென்னலாம் தேவைன்னா கைனகாலஜிஸ்ட் வேணும், எம்எஸ் பக்கத்தில் இருக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணுன்னா எம்எஸ் இருக்கணும், மயக்க மருந்து கொடுக்கணுன்னா அனத்திஸ்ட் இருக்கணும், குழந்தைக்கு பார்க்கணுன்னா சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் பிஹெச் இது அவங்க இருக்கணும். இது இல்லாமல் அவங்களுக்கு தைராய்டோ டான்சில்ஸோ அல்லது வந்து சுகரோ எதாக இருந்ததுன்னா அந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும். இவ்வளோ பேர் இருந்து தான் பண்ணணும். ஒரு டெலிவரி குறைஞ்சது அந்த 4-5 டாக்டருங்க கூட இருக்கணுங்க. நீங்க வந்து இதோட இப்படி தொடர்புபடுத்தி அப்ப இதுக்கு எல்லாம் தேவைப்படுது. ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு எல்லாருமே தேவை. எல்லாரும் ஒருங்கிணைச்சவங்களா இருக்கணும். ஒருத்தர் முரண்பாடாக இருந்தால் அது சரியாக வராது. இவங்க வந்து பேர் மாத்துறேன்னு போயிட்டு வெறும் நேமாலஜி மட்டும் தெரிஞ்சவர்கிட்ட போய் பேர் மாற்றிட்டு வராங்க, வாழ்க்கை கெட்டு போகுது. நியூமராலஜி மட்டும் தெரிஞ்சவங்ககிட்ட பேர் மாற்றி உனக்கு 1ஆம் நம்பர் இல்லை இதுன்னா சம்மந்தமில்லாத ஒரு இடத்துல போய் ஏஹெச் இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. தேவையில்லாமல் 2 எண்ணெல்லாம் போட்டுக்கிறான் ஒருத்தன். 2S 2 எண் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நம்பருக்கு தேவையான பேசாமல் நம்பரை வச்சு கூப்பிட்டுக்கோ, மிஸ்டர் 6ன்னு கூப்பிட்டுக்கோ, 6ன்னு கூப்பிட்டுக்கோ, கைதி மாதிரி போட்டுக்குங்க, ஏதோ ஒரு நம்பர் கூப்பிட்டுக்க வேண்டியது தானே. எதுக்கு நம்ம பேர் வைக்கிறோம்? ஆக வெறும் நியூமராலஜி மட்டும் போய் பார்க்குறது, வெறும் நேமாலஜி மட்டும் பார்க்குறது, வெறும் அஸ்ட்ராலஜி மட்டும் பார்க்குறது. அந்த காலத்தில் வெறும் அஸ்ட்ராலஜி மட்டும் பார்த்து உங்களுடைய பேர் இதுங்க, உங்களுக்கு நானா நீனியில் வரணும், நீங்கள் விருச்சிக ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறீங்க, நீங்கள் எண்ணில் பேர் வச்சிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்படின்னாக்கா அது வெறும் எண்ணில் மட்டும் வச்சுருவாங்க. அது ஒரே ஒரு பகுதி தான் நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா இல்லையா வாழ்க்கை அப்படின்னாக்கா நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். அனுபவத்தில் இந்த எழுத்து இந்த பேர் நாங்கள்லாம் ஃபேமிலி கோர்ட்டில் போய் நின்று ரிசர்ச் பண்ணுவோம். யாரெல்லாம் என்னென்ன பேருன்னு, என்னென்ன பேர் கொண்டவங்கலாம் வராங்க, எந்த காம்பினேஷன் ரிப்பீட்டேஷன் ஆகுறதெல்லாம் நோட் பண்ணிப்போம். ஓ இந்த பேர் தான் அதிகமாக ரிப்பீட் ஆகுது, ஸோ இந்த பேரில் 10 பேரில் இத்தனை பேருக்கு இப்படி இருந்தால் வந்து ரிசர்ச் எடுப்போம். ஒரு பணம் சோத்துக்கு ஒரு சோறு பதம் இல்லை. அந்த மாதிரி போயிட்டு ரிப்பீட் ஆகுறதெல்லாம் வந்து அது இந்த பிரச்சனை இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்படிலாம் நாங்கள் 10 வருஷம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம்? நியூமராலஜி, நேமாலஜி, சவுண்டாலஜி, புராணாலஜி, கிராஃபாலஜி அப்படின்னு எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்குறோம். பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கோம். இதில் நமக்கு வந்து எல்லாமே தெரியும். இப்போ நான் சொன்ன அத்தனையுமே தெரியுங்கிறதுனால எல்லாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சவங்ககிட்ட தான் போகணும். இல்லைன்னா அந்தந்த விஷயத்த தனித்தனியாக போயும் கரெக்ட் பண்ணிக்கணும். சரிங்க. ஆனால் ஒன்று மட்டும் பார்த்துட்டு ஒன்று பார்க்காம இருந்தால் அவங்க வாழ்க்கையெல்லாம் பாதிக்கும். வெறும் நேமாலஜி மட்டும் பார்த்துட்டு நியூமராலஜியை பார்க்காம விட்டா, நியூமராலஜி மட்டும் பார்த்துட்டு நேமாலஜியை பார்க்காம விட்டா, இல்லை ரெண்டையும் பார்த்துட்டு அஸ்ட்ராலஜிக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தால்
பாதிப்பு கண்டிப்பாக தான் வரும். சரி, இப்போ வந்து எல்லாமே கலந்து பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. கலந்துல சேர்ந்து பார்க்கணும். சேர்ந்து பார்க்கணும் எல்லாமே. வெறுமனே நேம் மட்டும் போய் மாத்துறது, நியூமராலஜி மட்டும் போய் பார்க்கறது, அஸ்ட்ராலஜி மட்டும் இல்லாம எல்லாமே risk தான். சேர்ந்து ஒரு இதுல பார்த்தோம்னா பலன் கிடைக்கும்ன்றீங்க. எனக்கு இப்போ இந்த நியூமராலஜிக்கு மட்டும் ஒருத்தவங்க பிறந்த தேதி வச்சு சொல்றீங்கல்ல, பிறந்த தேதிக்கு ஒண்ணு, அதுக்கப்புறம் அவங்க பிறந்த தேதி, வருடம், மாதம் இதெல்லாம் கூட்டி ஒரு எண் வரும். அதுதானே விதி எண் மொத்தமா ஆமா. இது 9 நம்பர் அதெல்லாம் கூட்டி சேர்க்கும்போது அதோட காம்பினேஷன் பார்த்தா 81 காம்பினேஷன் தான் இருக்குது மொத்தமா. ஒண்ணுன்னா சூரியன். சூரியன்னா ஆளுமை கொண்டவர், தேஜஸானவர், நேர்மையானவர் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா காம்பினேஷனோட சேரும்போது அவங்க பொய்யான ஆளு கூட இருக்கிறாங்க. இப்ப பிறக்கிற எண் ஒண்ணா இருக்கு, இப்ப கூட்டு எண் வந்துட்டு வேற வரும்ல, அப்ப அது வித்தியாசப்படும் ஆமா. சொல்றீங்களா? இந்த ஒன்னோட அது கூட சேரும்போது 5 சேர்ந்ததுன்னா நியூட்ரலா இருக்கும். இந்த ஒன்னே வேலை செய்யும். இதுவும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தா அவங்க ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெபனா ஆயிடுவாங்க. அது ஒன்னோட 9 சேர்ந்ததுனாக்கா ரொம்ப வைலண்ட் ஆயிடுவாங்க. ஒன்னோட 8 சேர்ந்தா ரொம்ப முரண்பாடாக ஆயிடுவாங்க. 1/8 காம்பினேஷன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக இருக்குது. இந்த 1 2 1/2 காம்பினேஷன் ஆயிட்டாங்கன்னா இது ஸ்ட்ராங், இது வந்து கன்ஃபியூஸ். ரெண்டு சிலருக்கு சேரும்போது ரொம்ப பாதிப்பு தான் வரும். ஓகே, சிலருக்கு பிறப்பு எண்ணு ஒரே நம்பர் இருக்கு, இப்ப கூட்டும் போதும் ஒரே நம்பர் வருதுன்னா அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கு அப்போ நாங்கள் அட்ரஸ் கொடுக்குறோம். யாராவது வராங்கன்னு வச்சிங்களேன், அட்ரஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இது நான் கேட்டுட்டு இருக்கும்போதே நீங்கள் இந்த ராசியான்னு கேட்டுருவேன் நான். ஓ ஏன் அப்படின்னா இந்த ராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். ராசியோ லக்னமோ அவங்களுக்கு அதாக தான் இருக்கும்னு இருக்கும். இல்லைன்னா அவங்களுடைய நியூமராலஜின்னு அந்த இது இருக்கும். இப்போ பொருத்தம் பார்க்கறதுக்கு கேட்குறாங்க அல்லது கல்யாணத்துக்கு கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன், நாங்கள் அதில் இருந்து சொல்கிறோம். உங்கள் ராசிக்கு இந்த ராசி இந்த லக்னம் அது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த எண்ணில் அவங்களுக்கு பேர் எண் இதாக இருக்கும், இல்லை அவங்க பிறந்த தேதி இதுவாக இருக்கும். 9, 18, 27 போன்ற தேதியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அப்படின்றத இவங்க ஜாதகத்தில் வரப்போகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியுது. அப்போ அது விதியோட சம்மந்தப்பட்டது தான் அந்த நியூமராலஜியும். இவங்களுக்கு அவங்க தான் மேட்ச் ஆவாங்க. இதுதான் இது எதை பேஸ் பண்ணுறதுன்னா லக்னத்தை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். லக்னத்தை பேஸ் பண்ணி 7ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தா வரப்போகிறவங்க இந்த தேதியில், இந்த அட்லீஸ்ட் தேதி சொல்ல முடியலன்னா அந்த 3 எழுத்தாச்சு, 3 கூட்டு எண் வரா மாதிரி 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி அப்படின்னு இந்த 3 தேதியில், இல்லை 28ஆம் தேதி, இந்த 4 தேதியில் ஒன்றா பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சிலருடைய பிறந்த தேதி, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து 2ஆம் தேதி பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், விதி எண்ணும் 2 வருது, இதுவும் 2 அதுவும் 2ன்னா அவங்களோட இது எப்படி இருக்கும்? பெரும்பாலும் பெரிய கன்ஃபியூஸான ஆளாக இருப்பாங்க. அவங்கள பல பேர் கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. இந்த மாதிரி 2ம் சேமா வரவங்களா? இப்ப 7ல பிறந்து விதி எண்ணும் 7 வருது, இப்போ 6ல பிறந்து விதி எண்ணும் 6ல வருது. 6/6ன்னு பிறந்தா அவங்க ரிஷபம் அல்லது துலாம் ராசியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, அல்லது லக்னமாக இருக்கும், அல்லது ராசிலையோ அல்லது ராசிக்கு 7லையோ லக்னத்திலோ லக்னத்துக்கு 7லையோ டாமினேட் பண்ணக்கூடிய எண் அந்த சுக்கிரனாக இருக்கும். 6க்கு 1க்கு 1ன்னா அவங்க சிம்மம் ராசி அல்லது சிம்ம லக்னமாக இருப்பாங்க, அல்லது சித்திரையிலோ ஆவணியிலோ பிறந்திருப்பாங்க. 2 2 முன்னாடி சொன்னது தான். அவங்க வந்து பெரும்பாலும் வந்து கடக ராசியாக கடக லக்னமாக இருக்க, ஒரு சிலர் வந்து அவங்க வந்து ரிஷபத்தில் இருப்பாங்க. 3 அவங்க தனுசு அல்லது மீனம் சொல்லக்கூடிய ராசி லக்னமாக இருப்பாங்க. 4 4க்கு வந்து இது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு நாகதோஷம் இருக்கும். ராசிக்கோ அல்லது லக்னத்திலேயோ 1லையோ அல்லது 7லையோ கண்டிப்பாக ராகு இருக்கும். 5 அவங்க மிதுனம் அல்லது கன்னி ராசியாகவோ லக்னமாக இருப்பாங்க. இல்லைனாக்கா அவங்களோட ராசியிலோ லக்னத்திலோ புதனோட ஆதிக்கம் இருக்கும், அல்லது ஜாதகத்திலே புதன் ஆட்சி உச்சமாக இருக்கும். 6 ஏற்கனவே சொல்லிட்டீங்க. 7 கேதுக்கு வந்து ராசி கிடையாது. அதனால் அவங்களுக்கும் வந்து இதே மாதிரி தான் 1 அல்லது 7ல் ராகு இது கேது பகவான் இருப்பார். 1 அல்லது 7ல் ராசிக்கோ அல்லது லக்னத்தில் கண்டிப்பாக கேது பகவான் இருப்பார். 8 அவங்க மகரம் அல்லது கும்பம் ராசியாகவும் இருக்கும், அல்லது லக்னமாகவும் இருக்கலாம், அல்லது ராசிக்கோ அல்லது லக்னத்தில் கண்டிப்பாக சனியோட ஆதிக்கம் இருக்கும். 9 விருச்சிகம் அல்லது மேசம் ராசியாக இருக்கலாம், அல்லது லக்னமாக இருக்கலாம், அல்லது அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கலாம், அல்லது அவங்களோட ஜாதகத்தில் ராசி லக்னத்துக்கு செவ்வாயோட தொடர்பு ஆதிக்கம் பெற்றிருக்கும். இப்போ இத்தனை நம்பர் சொல்றோம் இல்லையா, 1லேருந்து 9, இதுல வந்துட்டு அல்டிமேட் நம்பர் இதுதான், அந்த மாதிரி ஏதாவது நம்பரை சொல்ல முடியுமா? ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி எண் நியூமராலஜியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணுக்கு பேர் 6ஆம் நம்பர் தான். ஓ நவகிரகங்களில் சௌபாக்கியத்தையும் தரக்கூடிய சுகபோகத்தை தரக்கூடிய ஒரு எண்ணுக்கு பேர் எதுனாக்கா அது வந்து அந்த கிரகம் எதுனா சுக்கிரன் தான். நம்ம வார்த்தையாக சொல்லக்கூடியது அவனுக்குன்னாப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறான்னு சொல்லுவோம். சுக்கிரனோட 6ஆம் நம்பர்
ஏதாவது ஒரு எண்ணில் பிறந்தவங்க அவங்களுடைய பேரில் யுவிஏ அப்படின்ற வார்த்தைகள் இருக்குமே ஆனால், யுஓ அல்லது விஓ இருக்குமே ஆனால், அவங்கெல்லாம் வந்து சுக்கிரனோட ஆதிக்கம் கொஞ்சமாச்சும் இருக்கும். அவங்களுக்கு சுகபோகங்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். யூவி. ஆமாம், அதனால தான் வீல நிறைய தொடங்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க நிறைய பேர். அது அந்த வீக்காக தான், அந்த சுக்கிரனோட ஆதிக்கம் வேணுங்கிறதுனால தான் வீயை எடுத்து வைக்கிறோம். சௌபாக்கியத்துக்கு சுகபோகத்துக்கு காரணமாக அவர். 3ஆம் தேதி 12ஆம் தேதி 21ஆம் தேதி பிறக்கிறவங்களுக்கு அல்லது இந்த 3ஓட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் குரு பகவானுடைய அமைப்பு ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் அது தனக்காரகன் குரு பகவான். அவர் வந்து அரசாங்கத்திலையோ அல்லது ஆன்மீகத்திலையோ அல்லது ஃபினான்ஸ் லைன்லையோ அவங்க ஈடுபட்டிருப்பாங்க. பொருளாதாரம்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் அந்த மாதிரி. இப்போ நியூமராலஜி வந்துட்டு சில கண்ட்ரியில் வேற மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எந்த நியூமராலஜி ஃபாலோ பண்ணுறோம்? ஏன்னா சைனீஸ் நியூமராலஜி இன்னொன்று தனியாக சொல்கிறாங்க. நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம்? சைனீஸ் நியூமராலஜி என்ன சொல்லுது? நம்மளுக்கு தமிழுக்கான நியூமராலஜி நமக்கு கிடையாது. இங்கிலீஷில் எல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து ஃபாலோ பண்ண நியூமராலஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த நியூமராலஜியில் வந்து அவங்களாம் ரிசர்ச் எப்படி பண்ணாங்கன்னா, 1ல் வந்து 9 ஜாடி வச்சுருவாங்க. அதில் வந்து ஒரே சைஸுக்கு ஒரே விதை போட்டு செடி வச்சிடுறாங்க. வச்சுட்டு ஒரே மாதிரி சன்லைட்லாம் படுற மாதிரி ஒரே மெஷர்மெண்ட்டில் தண்ணிலாம் விட்டு இப்படிலாம் பண்ணாங்க பாருங்கள். அதில் 8ஆம் நம்பர் நிறைய க்ரோத் கம்மியாக இருக்குது, 6ஆம் நம்பர் நல்லா இருக்குது. அப்போ அதிர்ஷ்டமான நம்பர் 6ஆக வச்சுக்கிறாங்க. அதனால தான் 6ல் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்களோட பேர்ல எல்லாம் யூவி இதெல்லாம் வரா மாதிரி பார்த்துக்கணுங்கிறது. 8ன்றது 8, 17, 26 தேதியில் பிறக்கிறவங்களாம் வாழ்க்கையில் நிறைய சிக்கல் இருக்கிறதும், பெயரில் 8ஆம் நம்பரும் சேர்ந்து அமைஞ்சாலும் சிக்கல் இருக்கிறதும் இதெல்லாம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 13வது ஃப்ளோர் இருக்காது, 13ஆம் நம்பர் இருக்காது. இதெல்லாம் அந்த நம்பரெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லாத நம்பராக வெளிநாட்டிலே நம்புகிறாங்க. அந்த நியூமராலஜியை நாம் இப்போ நம்ம வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் பண்ணதுனால அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அந்த நியூமராலஜி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது. சைனீஸ் மட்டும் வேறு ஒரு நியூமராலஜி வச்சுக்கிறாங்க. லூசோக்ரேட்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் போட்டுருவாங்க. 3, 3, 6, 9 கட்டம் இருக்கும். அதில் இந்த 9 கட்டத்தில் அந்த நம்பர்லாம் ஃபில் பண்ணுவாங்க. எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அது கொஞ்சம் டாமினேட் பண்ணுதுன்னு அர்த்தம். எந்த நம்பர் சுத்தமாக இல்லையோ அது டிஃபிஷியன்சின்னு அர்த்தம். அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளாக அந்த கிரகத்தோட பிரச்சனைகள் 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் இப்படி இந்த நம்பர் இல்லைன்னு வச்சிங்களேன், அவங்க வாழ்க்கையில் மேரேஜ் லைஃபு ஃபேமிலி லைஃபு இருக்காதுன்னு அர்த்தம். அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த டெஃபிஷியன்சி சரி அந்த பண்ணுறதுக்கு டிஃபிஷியன்சியை கவர் பண்ணணும்னா நேச்சுரலாக நமக்கு கண்ணு சரியாக தெரியல கண்ணாடி போட்டு கவர் பண்ணிக்கிற மாதிரி நியூமராலஜியில் அந்த நம்பர் இல்லைனாக்கா இந்த மாதிரி ராசிகளில் போட்டுப்பாங்க. 6ஆம் நம்பர் இல்லை, அவங்க அந்த கட்டம் காலியாக இருக்குது, அப்போ வந்து அதுக்கு வந்து டைமண்டை போடுறது. 2ஆம் நம்பரில் முத்து போட்டுக்கிறது. அதெல்லாம் உண்மையிலே பலன் தருமாயா அப்படி போடும்போது? ராசிக்கல் பயன் தருமா இல்லை அந்த அவங்களுக்கு? இல்ல, அந்த போடுறவங்களுக்கு இப்ப இது பார்த்து போடும்போது அது பலன் தருமான்னு கேக்குறேன். கண்டிப்பாக அந்த கல் பயன் தரும். அந்த கல் என்ன பண்ணுது பாருங்க, இப்போ லென்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு வெள்ளை பேப்பர் நம்ம வெளியே வச்சுட்டு வெயில வச்சு இப்படி பண்ணுவோம். இதெல்லாம் 90ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு தெரியும், இப்போ தெரியான்னு தெரியல. இப்படி வெளியே வச்சு பார்க்கும்போது அது ஒரே பாயிண்ட்ல வைக்கும்போது என்னாங்கன்னா அந்த பேப்பரே எரிஞ்சு போயிடும். இதுக்குள்ள சூடு இருக்கா? இல்ல. எங்க இருக்குது சூடு? வர சூடு இது கேப்சர் பண்ணி வானத்துல இருந்து வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சத்தை ஒருங்கிணைச்சு ஒரே இடத்துல குவிக்குது. அது குவிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல உஷ்ணம் உண்டு பண்ணுது. அதே வேலையை தான் இந்த ரத்தனங்கள்லாம் பண்ணுது. நம்ம பிறக்கும்போது எது டிஃபிஷியன்சியாக இருக்குதோ அந்த நம்மளுடைய அம்மா உறுப்பில் இருந்து குழந்தை பிறக்கும்போது மூக்கு வழியாக காற்று சுவாசிக்கும் போது காற்றின் வழியாக நவகிரக கதிர்கள் உள்ளே போய் பூமியில் செட் ஆகுது, மூளையில் போய் செட் ஆகுது. அப்போ எது செட் ஆகலையோ எது இல்லையோ டிஃபிஷியன்சியாக இருக்கோ அதுதான் டிஃபிஷியன்சியை. இப்போ நம்ம அந்த கல்லை போட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஆயில் தடவுறோம், ஆயின்மெண்ட் தடவுறோம், தடவுறாங்க, ஆயின்மெண்ட் தடவுறாங்க, ஜெல்லு தடவுறாங்க, அதெல்லாம் சரியாகுதா இல்லையா? நம்ம ஆயில் பாத் எடுக்கிறோம், உள்ளே போதா இல்லையா? அப்போது இந்த ஸ்கின்னுக்கு உள்ளே போகக்கூடிய தன்மை இருக்குது. கண்ணுக்கு தெரிகிற ஜெல் டைப்பும் ஆயின்மெண்ட்டும் ஆயிலுமே உள்ளே போகுது. உள்ளேருந்து வேர்வை தண்ணி வெளியே வருதுன்னா இங்கே ஓட்டை இருக்குது, தெரியுதா? அப்போ இந்த ரேஸ் உள்ளே போகுமா போகாதா? கண்ணுக்கு தெரியாத இந்த நெட்வொர்க்கோட ரேஸ் இங்கே வருது, ஒய்ஃபையோட ரேஸ்லாம் நமக்கு வருது. அப்போ இந்த சூரிய கதிர்களில் மற்றும் நவகிரக கதிர்கள் உள்ளே போகுமானாக்கா இந்த கற்கள் உள்ளே வாங்கி இந்த இடத்துல இதுங்கெல்லாம் வந்து நரம்போட இது ஒரு விரலும் ஒரு கிரகம். இது புதனோட கிரகம், இது வந்து சூரியனோடது, இது சனியோடது, இது குருவோடது, சுக்கரனோடதுன்னு நம்ம வச்சுருக்குறோம்.
இந்த கிரகங்களுடைய கற்களை அந்தந்த விரலில் போட்டு அந்த ரேஸை உள்ளே வாங்கி ஓப்பன் செட்டு வச்சு உள்ளே போகும்போது நரம்பு மண்டலத்துக்கு கொண்டு போய் அது சேர்க்குது. அப்போது டிஃபிஷியன்சியாக பிறக்கும்போது குறைபாடோடு இருந்தவங்களுக்கு இப்போ அது கொஞ்சம் ஃபில் பண்ணுது. ஓகே. அதனால் அவங்களுக்கு நன்மை நடக்குது. இதுதான் நியூமராலஜி. இந்த ராசி கல்லுகளை போட்டு அவங்க வந்து அதை சமன்படுத்த பார்க்குறாங்க. நன்றி ஐயா.